அற்புதர் இயேசுவின் அன்பு நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை குடும்ப ஜெபம் பலிபீடம் என்ற தலைப்பின் கீழாக, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127:1. குடும்பத்தில் தேவனை நேசிக்காத யாராகிலும் ஒருவர் இருந்தால் அவரும் தேவனுடைய அன்பால் இழுக்கப்படுகிறதற்கு குடும்ப ஜெபம் நல்ல ஏதுகரமாக அமையும். அப்பா, அம்மா மற்றும் 2 குழந்தைகளை கொண்ட ஒரு சிறு குடும்பம் இருந்தது. குடும்ப தலைவர் தேவனை நேசிக்காதவர். மனைவி 7ஆம் நாள் திருச்சபை விசுவாசி. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் தன் 2 குழந்தைகளையும் வைத்து வேதம் வாசித்து ஜெபிப்பதுண்டு. இந்த ஜெப நேரங்களில் தகப்பன் வெளியே சென்று தோட்டத்தில் உலாவி விட்டு ஜெபம் முடிந்ததும் உள்ளே வருவார். ஒரு நாள் அவர், இன்று நான் வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்று நினைத்து ஜெபம் நடக்கும் நேரத்தில் பத்திரிகையை தன் முகத்துக்கு நேராக பிடித்து அமர்ந்திருந்தார். இளைய மகன் ஜெபிக்கும் பொழுது, இயேசு சுவாமி, அப்பாவை ஆசீர்வதியும், அவரும் உம்மை நேசித்து உமக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க உதவி செய்யும் என்று ஜெபித்தார். தகப்பன் இதை கேட்டு மிகவும் தொடப்பட்டார். மறுநாளும் ஜெபம் நடக்கும் நேரத்தில் பேப்பரை தன் முகத்திற்கு நேராக வைத்து பிடித்திருந்தார். என் மூத்த மகள் ஜெபித்தாள். மழலை மொழியில் அவளும் தன் தகப்பனுக்காக ஜெபித்தாள். தகப்பன் இதை கேட்டு மிகவும் தொடப்பட்டார். அவரை அறியாமலேயே அவருடைய முழங்கால்கள் முடங்கின. இப்படி 2-3 நாட்கள் நடந்தன. கடைசியாக ஓய்வு நாள் காலை வந்தது. அன்று அதிகாலமே எழுந்து ஆடை மாற்றின கணவர் அவரை பார்த்து, மனைவி, காலையிலே எங்கே போகிறீர்கள் என்றார். அவள் ஆச்சரியப்படும்படி, அவர் உங்களோடு ஆலயத்துக்கு வருகிறேன் என்றார். குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியில் நிறைந்தது. குடும்பம் என்னும் பலிபீடத்தில் கர்வம் தகனிக்கப்படும் அந்த வேளையில் அந்த பலிபீடத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபம் தேவனுடைய சமூகத்தை வந்து சேரும். நாம் தினமும் ஜெபிக்கிறோமா? ஜெபம் நம்மை மற்றவர்களையும் மாற்றும் என்று உணர்ந்து தேவனை தேடுகிறோமா? சிந்தித்து செயல்பட ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய வார்த்தையின் வழியாக அப்பா, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.